ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶ್ರೀಮಾತ್ರೆ ನಮಃ. ವೆಲ್ಕಮ್ ಟು ವೇದಜನನಿ. தேவி மகாத்மியம் அத்தியாயம் 8 அஷ்டமோத்தியாய ரக்த பீஜவதः. அத்தியாயத்தின் தேவதை பவானி அல்லது மகா திரிபுர சுந்தரி. தியானம். அருணாங் கருணா தரங்கிதாக்ஷீம் धृत पाशांकुश पुष्पबाण चापाम अणिमादिभिरावृतां मयूखैरहमित्येव விபாவையே பவானி. சிவனின் பத்னி என்றதால் நீ சிவானி என்று பெயர் கொண்டாய். அந்த பவனின் பத்னியானதால் நீ பவானி என்று பெயர் கொண்டாய். அப்படிப்பட்ட பவானி தாயே, சூரியனின் இளங்கதிர்களால் விடியலின் சிவந்த நிறமேனி உடையவள், அக்ஷீம், எப்போதும் மிகுந்த இரக்கத்துடன் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது உன் கண்கள். தன் பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்களை போக்க கருணை மழையும் பொழியும் கண்களை உடையவளே, அஷ்டமா சித்திகளான 8 சித்திகளால் அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராப்தி பிராகாமிய ஈஷித்வ வசித்வ சித்திகளால் சூழப்பெற்று அவற்றை தன்னுள் நிலை நிறுத்தி அனிமாதி பிராவிருதாம், மேலும் கையில் பாசம், அங்குஷம், புஷ்பங்களால் ஆன அம்பு, வில் ஆகியவற்றை ஏந்தி இருக்கும் அம்பிகையான பவானியே, அம்மா, நான் உன்னை தியானிக்கிறேன். ஓம் ரிஷிருவாச்ச. மகரிஷி மேதஸ் சண்டமுண்டர்களின் வீழ்ச்சியை கூறிவிட்டு அடுத்து ரக்த பீஜனின் வதத்தை கூற ஆரம்பிக்கிறார். சண்டேச்ச நிகதே தைத்யே முண்டேச்ச வினிபாத்திதே பகுலேஷு ச சைன்யேஷு க்ஷயிதேஷ்வ சுரேஸ்வரः ததக் கோப பராதீன சேதாஷும்பः பிரதாபவான் உத்யோகம் சர்வ சைன்யானாம் தைத்யானாம் ஆதி தேசः. தனித்து நிற்கும் ஒரு பெண் ரொம்ப சுலுவாக வென்று விடலாம் என்று நினைத்த சும்பனுக்கு இடி மேல் இடி. தூம்ரலோச்சனை அனுப்பினான், அவனை கொன்றாள். சண்ட முண்டர்களை அனுப்பினாள், அவர்களையும் வதம் செய்தாள். இதனால் சும்பனுக்கு ஆத்திரமும் கோபமும் வந்தது ஒழிய எப்படி தனியாக ஒரு பெண்ணால் இதை செய்ய முடியும் என்ற ஒரு க்ஷணமாவது யோசனை மட்டும் வரவில்லை. இன்னும் கோபம்தான் அதிகமாயிற்று. சண்ட முண்டனின் மரணத்திற்கு பிறகு, அந்த அசுர சைன்யங்களின் அழிவுக்கு பிறகு அசுரேஸ்வரான சும்பன் கூறுவதாவது, எவ்வளவு பெரிய அரசனானாலும் அவனும் ஒரு அடிமையே. அப்படி அந்த சும்பன் யாருக்கு அடிமையானான்? கோபத்திற்கு அடிமையானான். கோபத்திற்கு அடிமையாகிய மனதை கொண்ட அந்த சும்பன் ததக்கோப பராதீன அனைத்து படைகளையும் ஒன்று திரட்ட உத்தியோகம் சர்வ சைன்யானான் கட்டளையிட்டான். கோட்டி வீரியானி பஞ்சாஷத் அசுராணாங்குலானி வை சதங்குலானி தௌம்ராணா நிர்கச்சந்து மமாக்ஞயா காலகா தௌர்ஹிருதா மௌர்யா காலகேயாஸ்ததாசுராஹ யுத்தாய சஜ்ஜ நிர்யாந்து ஆக்ஞயா துவரிதா மம. அவன் கட்டளையிட்டையாவது, இன்று 86 தைத்தியர்கள் ஷடசீத்தர் உதாயுதாக தங்கள் ஆயுதங்களை ஏந்தி படைகளுடன் புறப்படட்டும். 84 கம்பூகளும் தங்கள் படைகளால் சூழப்பட்டு வெளிவரட்டும். என் கட்டளைப்படி எல்லையற்ற வீரமுள்ள, அதாவது கோட்டு வீரியர்களின் 50 அசுர குலங்களும் தௌம்ராணர் எனப்படும் தூம்ர வம்ச குலத்தவர்களும், அவர்கள் தொடர்ந்து புகைப்பிடிப்பவர்கள், அதனால் தௌம்ரர்கள் என்று அழைக்கப்பட்டனர், அந்த வம்சத்திலிருந்து 100 குலங்களும் அணிவகுத்து செல்லட்டும். நிர்கச்சந்து என்று கட்டளையிடுகிறான். அடுத்து காலகா, கொடூரமான குலத்தவரான தௌர்ஹிருதர்கள், அரக்கன் முரா வழிவந்த குலத்தவர் மற்றும் கருப்பர்களான காலகேயர்கள் அனைவரும் என் ஆணைப்படி ஆயுதங்களை ஏந்தி போருக்கு இப்போதே விரைந்து புறப்படுங்கள் என்கிறான்.
இத்தியாஜ்ஞாப்ய சுரபதி சும்போ பைரவ சாசனः நிர்ஜகாம மகாசைன்ய சஹசிரைர் பகுபிர் விருதः. இவ்வாறாக அவர்களுக்கு ஆணையிட்ட அசுர அரசனான சும்பன், பயங்கரமாக ஆட்சி செய்பவன், பல ஆயிரக்கணக்கான மிக பெரிய படைகளால் சூழப்பட்டு அணிவகுத்து வெளியே சென்றான். ஆயாந்தம் சண்டிகா திருஷ்டுவா தத் சைன்ய மதி பீஷணம் ஜ்யாஸ்வனை பூரயாமாச தரணி ககனாந்தரம். ததः சிம்ஹோ மகாநாதம் அதீவ கிருதவான் நிருப घंटास्वनेन तन्नादम् अंबिका चोप बृंहयत्. धनुर्जा सिंह घंटाना नादा पूरित दिङ्मुखा निनादैर्भीषणै काळी जिग्ये विस्तारितानना. அதி பீஷணம், மிகவும் பயங்கரமாகவும் நடுங்க வைக்கும் அச்சமூட்டும் அந்த அசுர படைகளை வருவதை கண்ட சண்டிகாதேவி தன் வில்லின் நான்களால் மிகப்பெரிய சப்தத்தை எழுப்பி பூமிக்கும் விண்வெளிக்கும் இடையே உள்ள இடைவெளியை சப்தத்தால் நிரப்பினாள். அதன் பிறகு, ஏ ராஜனே, ரிஷி மேதஸ் தொடர்கிறார். அம்பிகையுடைய சிம்ஹமானது அதீவ கிருத்தவான் மகாநாதம், மிக பெரியதாக பிரம்மாண்டமாக கர்ஜனை செய்தது. சண்டிகாதேவி தன்னிடம் உள்ள மணியால் கண்டா ஓசையை எழுப்பி சிம்ஹத்தின் கர்ஜனையும் மணியின் ஓசையுடன் சேர்ந்து சப்தம் பன்மடங்காக கூடிற்று. அந்த படையை கண்ட காளியின் கோபம் எப்படி வெளிப்பட்டது? தன் வாயை விஸ்தாரமாய் பெரிதாக விரித்து காளி விஸ்தாரி தானனா பயங்கரமாக திகிலூட்டும்படியாக பெரிதாக கர்ஜனை செய்தாள். அந்த சப்தமானது அனைத்து திசைகளிலும் பூர்ணமாக நிறைந்து இருந்தது. நாதா பூரித திங்முகா, சிம்ஹத்தின் கர்ஜனை, வில்லின் நானிலிருந்து வெளிப்படும் சப்தம், மணியின் ஒலி அனைத்தையும் விட மேலோங்கி அவளது கர்ஜனை நிறைந்தது. இந்த சப்தமானது அதிர்வு 4 திசைகளிலும் கேட்கப்பட்டதால் கோபத்துடன் இருந்த தைத்திய அசுர படைகள் காளியையும் அவளின் சிம்ஹத்தையும் 4 திசைகளிலும் சூழ்ந்தனர். தேவி சிம்ஹஸ்ததா காளி சரோஷேஃப் பரிவாரிதாக. அரசனே, ரிஷி மேதஸ் அரசனுக்கு கூற தொடர்கிறார். தேவர்களின் எதிரிகளின் அழிவிற்காகவும் தேவர்களின் நலனுக்காகவும் தேவர்களில் சிறந்தவராகவும் மிகவும் வீரியமானவர்களும் வலிமை கொண்டவர்களுமான பிரம்மேஷ குஹ விஷ்ணூனாம் ததேந்திரஸ்ய ச சக்தயः ஷரீரேபியோ வினிஷ்கிரம்ய தத்ரூபைஷ் சண்டிகாம் யயுஹு. பிரம்மன், ஈசன், குஹன், விஷ்ணு, இந்திரன் அவர்களின் சக்திகள் அவர்களின் உடம்பிலிருந்து வெளிப்பட்டு அதே வடிவத்துடன் சண்டிகாதேவியிடம் சென்றது. யஸ்ய தேவஸ்ய யத்ரூபை யதா பூஷண வாகனம் தத்வதேவஹி தச்சக்திர் அசுரான் யோத்து மாயையவ். எந்தெந்த தெய்வத்திற்கு எந்தெந்த வடிவம் உள்ளதோ அவர்கள் அந்த ரூபத்துடனேயே ஆபரணங்கள் மற்றும் அதே வாகனத்துடன் அந்த சக்தியானது அசுரர்களை எதிர்த்து போர் புரிய வந்தனர். ஹம்சயுக்த விமானாக்ரே சாக்ஷ சூத்திர கமண்டலுஹு ஆயாத்தா பிரம்மண சக்திர் பிரம்மாணி சா பிதீயதே. ஹம்சம் முன்பக்கம் இணைக்கப்பட்ட வாகனத்தில் கையில் ருத்ராட்ச மாலையுடன் மற்றும் கமண்டலமுடன் பிரம்மனின் சக்தியானது பிராம்னி என்று அழைக்கப்பட்டு அந்த வாகனத்தில் வந்தாள். பிராமணி தேவியானவள் மாஹேஸ்வரி விஷாரூடா திரிசூல வரதாரிணி மகாஹி வலயா பிராப்தா சந்திரரேகா விபூஷணா. மகேஸ்வரன், ஈசனின் சக்தியான மாஹேஸ்வரி ரிஷப வாகனத்தில் கையில் சிறந்த திரிசூலத்தை ஏந்தி திரிசூல வரதாரிணி பெரிய பாம்பை வலயமாக, அதாவது மாலையாக அணிந்து மற்றும் தோல் வலயமாகவும் அணிந்து மகாஹி வலயா பிறை நிலவால் அலங்கரிக்கப்பட்டு சந்திரரேகா விபூஷணா அங்கு வந்து சேர்ந்தாள். கௌமாரி சக்தி ஹஸ்தாச்ச மயூர வரவாகனா யோத்தும் அபியாயோ தைத்யான் அம்பிகா குஹரூபிணி. குமரன்
ஸ்கந்தனின் சக்தியான கௌமாரி குகனின் கார்த்திகேயனின் ரூபத்துடன் குகரூபிணி, கையில் சக்தி ஆயுதத்துடன் சக்தி ஹஸ்தா ச மற்றும் சிறந்த வாகனமான மயிலின் மீது அமர்ந்து மயூர வரவாகனா அசுரர்களை எதிர்த்து போராட அங்கு வந்து சேர்ந்தாள். தைத்யான் மபியாயயௌ. அதே போல் விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவி கருடனின் மீது அமர்ந்து கையில் சங்கம், சக்கரம், கதை, வில், வாழ் அனைத்தையும் ஏந்தியபடி அங்கு வந்து சேர்ந்தாள். யஜ்ஞ வாராக மதுலம் ரூபம் யா பிப்ரதோ ஹரே சக்தி சாப்பியாயோ தத்ர வாராஹீம் பிப்ரதீன் தனும் நாரசிம்ஹி நிருசிம்ஹஸ்ய பிப்ரதி சதுஷாம் வபுஹு பிராப்தா தத்ர சடாக்ஷேப க்ஷிப்த நக்ஷத்ர சம்ஹதிஹி. ஹரியின் சக்தியான யஜ்ஞ வாராகம், மூன்றாவது அவதாரம். ஒப்பற்ற ஈடு இணையற்ற அந்த யஜ்ஞ வாராக வடிவை எடுத்து, வாராகின் வடிவை எடுத்து அங்கு வந்து சேர்ந்தாள். நிருசிம்மர் விஷ்ணுவின் நான்காவது அவதாரமானவர். அவரின் சக்தியான நாரசிம்ஹி, நாரசிம்ஹி நிருசிம்ஹஸ்ய, அவரை போன்ற அதே உடல் உரியெடுத்து தன் உடம்பில் உள்ள பிடரி மயிர்களை ஒரு சிலிர்ப்பு சிலிர்ப்பினாள். எப்படி இருந்ததென்றால், எட்டி உதைக்கப்பட்டு சிதறிய விண்மில் நட்சத்திர கூட்டங்களை போன்றும் அந்த நாரசிம்ஹி போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தாள். வஜ்ரஹஸ்த ததைவேந்திரி கதராஜோ பரிஸ்திதா பிராப்தா சஹஸ்ர நயனா யதா சக்ரஸ்ததைவ சா ததः பரிவ்ருதஸ்தாபிர் ஈசானோ தேவசக்திபிஹி ஹன்யந்தாம் அசுரா சீக்கிரம் மம பிரீத்யாக சண்டிகாம். இந்திரனின் சக்தியான ஐந்திரி கஜராஜனான ஐராவதம் மேல் உட்கார்ந்து தன் கையில் வஜ்ராயுதத்தை ஏந்தி இந்திரனை போலவே 1000 கண்களை கொண்டு சஹஸ்ர நயனா அங்கு வந்து சேர்ந்தாள். பின்னர் தேவர்களின் சக்திகளால் சூழப்பட்ட தேவியை ஈஸ்வரன் ஈசானோ தேவசக்திபிகி அவளிடம் சென்று பேசினார். ஹே சண்டிகே, என் விருப்பத்துடன் என் இஷ்டப்படி இந்த அசுரர்கள் விரைவாக அழிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். ததோ தேவி ஷரீராத் வினிஷ்கிராந்தாதி பீஷணா சண்டிகா சக்திரத்யுக்ரா சிவாசத நினாதினி சாஜாஹ தூம்ர ஜட்டிலம் ஈசானம் அபராஜிதா தூதத்வம் கச்ச பகவன் பார்ஷ்வம் சும்ப நிசும்பயோஹோ ப்ரூஹி சும்பன் நிசும்பஞ்ச தானவாவதி கர்விதௌ ये चान्ये दानवास्तत्र युद्धाय समुपस्थिता त्रैलोक्यमिन्द्रो लभतान् देवाः सन्तु हविर्भुजः யூயம் பிரயாத்த பாத்தாளம் யதி ஜீவித்து மிச்சத. அதன் பிறகு அம்பிகையான கௌஷிகையின் உடலிருந்து சண்டிகை அம்பிகா தோன்றினாள். அவள் பயங்கரமாக தோற்றமளித்தாள். 100 நரிகள் ஒரே சமயத்தில் கத்தினால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அலறல் சத்தம் போட்டு வெளிவந்தாள். யாராலும் வெல்ல முடியாத சண்டிகாதேவி நேரே ஈசனான புகைமூட்டும் வர்ணம் கொண்ட ஜடாமுடியை உடைய ஈசனிடம் சென்றாள். ஈசனே, என் இறைவனே, தாங்கள் தயவு செய்து சும்பன் மற்றும் நிசும்பனின் முன்னிலையில் தூதராக செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். கர்வம் ஆணவம் கொண்ட அசுரர்களான சும்பன் மற்றும் நிசும்பனிடம், அவர்கள் மட்டுமல்லாது மற்றவர்களிடமும், அதாவது மற்ற அசுரர்களிடமும், அங்கு யுத்தத்திற்கு தயாராக கூடியிருக்கும் எல்லோரிடமும் தாங்கள் இதை சொல்ல வேண்டும். அவர்களிடம், நீ உயிருடன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் பாதாள லோகத்திற்கு சென்று விடு. தேவலோகம் இந்திராதி தேவர்களுடையது. அவர்கள் மீண்டும் உலகையும் பெற வேண்டும். அவர்கள் யஜ்ஞ பாகங்களை, அதாவது அவிர்பாகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், உண்ண வேண்டும். ஆனால் உன் பலத்தின் திமிரால், ஆணவத்தால் நீ யுத்தம் செய்ய விரும்பினால் வா. என் நரிகள் உங்களுடைய சதையின் மாம்சத்தால் திருப்தி அடையட்டும் என்று சிவனிடம் சொன்னாள். யதோ நியுக்தோ தைத்யேன தயா தேவ்யா சிவஸ்வயம் சிவதூதீதி லோகேஸ்மின் ததசாக்கியாதி மாகதா. அந்த ஈசனையே, சிவனையே அவள் தூதனாக நியமித்ததால், அந்த காரணத்தால் இந்த உலகில் அவளை சிவதூதி என்று புகழ் பெற்று எல்லோரும் அவளை சிவதூதி என்று கூறினர்.
இப்படியாக சிவபெருமான் மகா அசுரர்களிடம் தேவி சொன்ன அனைத்தையும் கூற அவர்களும் அதை கேட்டனர். அந்த வலிமை மிக்க அசுரர்கள் அவள் சொன்னதை அலட்சியம் செய்து காத்தியாயினி தேவி இருக்கும் இடத்தை நோக்கி மிகுந்த கோபத்துடன் சென்றனர். அமர்ஷ ஆபோரிதா ஜக்முர் ததः பிரதமமேவாக்ரே சரசக்திருஷ்டி விருஷ்டிபிः வவர்ஷுருத்த தாமர்ஷாஸ்தாம் தேவி மமராரயः. பின்னர் இப்படியாக படைகளுடன் சும்பன் நிசும்பன் செல்லும் போது முன் வரிசையில் உள்ளவர் அம்பிகையை கண்டவுடன் கோபத்துடன் கூடிய உற்சாகத்தால் அவள் மீது அம்புகள், சூளம், ஈட்டி ஆகியவற்றை மழை போல் பொழிந்தனர். சண்டிகாதேவியும் அப்படியாக அவள் மீது வீசப்பட்ட பானங்களை, சூலங்களை, ஈட்டிகளை, கோடாரிகளை, தன்னுடைய வில்லால் பெரிய அம்புகளை விளையாட்டாக எய்து அனைத்தையும் வீழ்த்தினாள். பின்னர் காளிதேவி சும்பனை நோக்கி முன்னேறும் போது எதிரிகளை தன் சூலத்தால் எரிந்து கிழிந்து பிளந்தாள் மற்றும் மண்டை ஓடு கபாலத்தில் கட்டிய கோலால் அவர்களை நொறுக்கி கொண்டு நகர்ந்தாள். பிராமணி தேவி அங்கும் இங்குமாக ஓடி தன் கமண்டலத்தில் உள்ள ஜலத்தை அசுரர்கள் மீது தெளித்து அவர்களை பலம் இழக்கச் செய்தாள். மாஹேஸ்வரி திரிசூலேன ததா சக்கரேன வைஷ்ணவி தைத்யான் ஜகான கௌமாரி ததா சக்தியாதி கோபனா ஐந்திரி குலிஷபாத்தேன சதசோ தைத்ய தானவாக பேதுர்விதாரிதாः பிருத்வ்யாம் ருதிரௌக பிரவர்ஷிணः துண்டப்பிரஹார வித்வஸ்தா தம்ஷ்டாக்ர க்ஷதவக்ஷசः வாராகமூர்த்தியா நபதம்ச்சக்ரேண ச விதாரிதாக. அதேபோல் மாஹேஸ்வரி தேவி தன் திரிசூலத்தாலும், வைஷ்ணவி தேவி சக்கரத்தாலும் மற்றும் மிகவும் கோபமடைந்த கௌமாரி தேவி தன் வேல் கொண்டும் அசுரர்களை கொன்றனர். இந்திரனின் சக்தியான ஐந்திரியின் வஜ்ராயுதத்தின் இடி முழக்கம் போல் இருந்த தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான அசுரரும் தானவரும் துண்டு துண்டாக விழுந்தனர். இதனால் பூமியில் நீரோட்டம் போல் இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. பேதுர் விதாரிதா பிருத்வ்யாம் ருதிரௌக பிரவர்ஷிணः. தேவி வாராகி உருவமானது தன் மூக்கினால் தாக்கியும் தன் தெற்றுப்பல் அதாவது தந்தத்தால் அவர்கள் மார்பை துளைத்து அழித்ததால் மற்றும் வாராகமூர்த்தியானவள் தன் சக்கரத்தாலும் அவர்களை துண்டம் துண்டமாக செய்தாள். நகைர் விதாரிதாம் ஷான்யான் பக்ஷயந்தி மகாசுரான் நாரசிம்ஹி சச்சாராஜௌ நாதா பூர்ண திகம்பரா சண்டாட்டஹாசைர் அசுரா சிவதூத்ய விதூஷிதாக பேதுஃப் பிருத்திவ்யாம் பத்தாம் ஸ்தாம்ச்சகாதாத சா ததா இதி மாத்ருகணம் கிருத்தம் மர்தயந்தம் மகாசுரான் திருஷ்டுவாப்யுபாயே விவிதைர் நேஷுர் தேவாரி சைனிகாக. அடுத்து நாரசிம்ஹி போர் முனைக்கு செல்கிறாள். நாரசிம்ஹி சச்சாராஜவ். எப்படி செல்கிறாள் நாரசிம்ஹி? தன்னுடைய கர்ஜனையால் அனைத்து உலகங்களையும் ஆட்டி வைத்து போருக்கு செல்கிறாள். மகா அசுரர்களையும் மற்றவர்களையும் தன் நகங்களால் கிழித்து கொன்று நகைர் விதாரிதான்ஸ் அவர்களை பக்ஷணம் போல் உண்டாள். பக்ஷயந்தி மகாசுரான். சிவதூதி தனது தீவிரமான உரத்த சிரிப்பால் சண்டாட்டஹாசர் அசுரர்களை சோர்வடைய செய்தாள். அசுரர்கள் அந்த சிரிப்பால் சோர்வடைந்து கீழே பூமியில் விழுந்தனர். பேது பிருத்வியாம் பதிதாம்ஸ். பின்னர் சிவதூதியானவள் அப்படி கீழே விழுந்த அசுரர்களை ஊன்றாள். இவ்வாறாக மாத்திருகணங்களான தேவி அம்பிகைகள் மகா அசுரர்களை பல்வேறு வழிகளில் கொல்வதை கண்ட தேவர்களின் எதிரிகளான அசுரர் படை ஓடி விட்டனர். பலாயன பரான் திருஷ்டுவா தைத்யான் மாத்திருகணார்திதான் யோத்து மபியாயயௌ கிருத்தோ ரக்தபீஜோ மகாசுரஹ. சும்ப நிசும்பர்களின் படை தலைவர்களில் ரக்தபீஜன் என்ற ஒருவன் இருந்தான். இந்த ரக்தபீஜனுக்கு ஒரு விசேஷ பலம் உண்டு. அவன் உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்தாள் அவனை போலவே உருவம் கொண்டு அவனுக்கு சமமான பலம் கொண்டு இன்னொரு அசுரன் தோன்றிவிடுவான். இதனாலேயே அவனுக்கு
ரத்த பீஜன் என்று பெயர். அவனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு விதை, ஒரு பீஜம். அந்த விதையிலிருந்து அவனே மறுபடி முளைப்பான். இப்படி ஒரு விசேஷ சக்தி அவனுக்குண்டு. இந்த காரணத்தால் அவனை அழிப்பது என்பது முடியாத காரியமாக இருந்தது. இந்த ரத்த பீஜன் தன் படைகளை ஸ்ரீதேவியின் மாத்திருகணங்கள் வதைப்பதையும் தன் படைகளை சேர்ந்த அசுரர்கள் அலறி ஓடுவதையும் பார்த்தான். பெரும் கோபம் வந்தது. அவனே நேரே யுத்தம் செய்ய வந்தான். யுயுதேச கதாபாணிர் இந்திரசக்தியா மகாசுரः ததச்சைந்திரி ஸ்வவஜ்ரேன ரக்த பீஜம் அதாடயத். குலிஷேனாஹ ஹஸ்தாஷு பஹு சுஷ்ராவ சோனிதம் சமுத்தஸ்துஸ்ததோ யோதாஸ்தத்ரூபாஸ்தத் பராக்கிரமாக. மகா அசுரனான ரக்த பீஜன் கையில் கதையை ஏந்தி இந்திரசக்தியுடன் போரில் சண்டையிட்டான். பிறகு ஐந்திரியானவள் தன் வஜ்ராயுதத்தன் ரக்த பீஜனை தாக்கினாள். வஜ்ராயுதம் என்றால் இடி. இங்கு குலிஷேனா என்பது இடியான வஜ்ராயுதத்தை குறிக்கின்றது. அந்த இடியால் ஏற்பட்ட காயத்திலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. ததோ அதிலிருந்து ரக்த பீஜனை போலவே அதே ரூபம் மற்றும் அதே வீரத்துடன் ரக்த பீஜர்கள் வெளிப்பட்டனர். யாவந்தः பதிதாஸ்தஸ்ய ஷரீராத் ரக்த பிந்தவः தாவந்தः புருஷா ஜாதாஸ்தத்வீர்ய பலவிக்ரமாக. தே சாபி யுதுஸ்தத்ர புருஷா ரக்த சம்பவாः சமம் மாத்ருபிரத்யுக்ர சஸ்திர பாதாதி பீஷணம். அவனுடைய உடலிலிருந்து எத்தனை இரத்த துளிகள் விழுந்ததோ அத்தனை வீரர்கள் அதே வலிமை கொண்டு, வீரம் கொண்டு, பலம் கொண்டு பிறந்தனர். பிறகு அந்த இரத்தத்தில் பிறந்த வீரர்கள் அங்கே அம்பிகைகளுடன் மிகவும் பயங்கரமாக அவனை போலவே சமமாக பயங்கரமான ஆயுதங்களுடன் கடுமையாக அடித்துக் கொண்டனர். மீண்டும் அவன் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட போது அவன் தலை மறுபடியும் காயமடைந்து ரத்தம் பாய்ந்தது. அப்போது அதிலிருந்து ஆயிரக்கணக்கான அசுர வீரர்கள் பிறந்தனர். ஜாதாஸ் சஹஸ்ரஷः. வைஷ்ணவி தேவி போரில் தன் சக்கரத்தால் அவனை தாக்கினாள். சக்கரேன பிஜகான. மற்றும் ஐந்திரி தன் கதாயுதத்தால் அவனை தாக்கினாள். வைஷ்ணவி தேவியின் சக்கரத்தால் ஏற்பட்ட காயத்தில் இரத்த ஓட்டம் ஏற்பட்டது. பிரபஞ்சத்தில் மீண்டும் ஆயிரக்கணக்கான வலிமை மிக்க, அதாவது இரத்த பீஜனே போலவே வலிமை மிக்க அசுரர்கள் பிறந்து பிரபஞ்சத்தை வியாபித்தனர். கௌமாரி தேவி தன் வேலுடனும், வாராகி தேவி தன் வாளாலும் மற்றும் மாகேஸ்வரி தேவி தன் திரிசூலத்துடனும் மகா அசுரனான ரக்த பீஜனை தாக்கினர். அந்த மகா அசுரனும் தன் கதையால் அனைத்து தேவிகளையும் தனித்தனியாக தாக்கினான். இப்படியாக சக்தி, சூலம், வேல், வாழ் இவற்றால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து வந்த இரத்த ஓட்டம் பூமியில் விழுந்து அதன் மூலம் நூற்றுக்கணக்கான அசுரர்கள் உருவாகினர். அசுரனான ரக்த பீஜனின் ரத்தம் வழிந்து ஓடுவதால் அதிலிருந்து அவனை ஒத்த அசுரர்கள் முழு பிரபஞ்சமும் வியாபித்தனர். அதனால் தேவர்கள் அளவு கடந்த பீதியினால் பயத்தில் இருந்தனர். தான் விஷண்ணான் சுரான் திருஷ்டுவா சண்டிகா பிராக சத்வரா உவாச்ச காளீம் சாமுண்டே விஸ்தீர்ணம் வதனம் குரு மச்சஸ்திரபாத சம்பூதான் ரக்தபிந்தூன் மகாசுரான் ரக்தபிந்தோ பிரதிச்சத்வம் வக்திரேனா நேன வேகினா பக்ஷயந்தி சரரணே ததுத்பன்னான் மகாசுரான் ஏவமேஷ க்ஷயன் தைத்யः க்ஷீணரக்தோ கமிஷ்யதி பக்ஷ்யமானாஸ்த்வயா சோக்ரா நாச்சோத்பத்ஸ்யந்தி சாபரே இத்யுக்த்வா தாம் ததோ தேவி சூலேனாபி ஜகானதம். இவ்வாறாக விரக்தியில் இருக்கும் தேவர்களை கண்ட காளி தேவியான சாண்டிகா தேவி சிரித்துக்கொண்டே சாமுண்டியிடம் கூறுகிறாள். ஹே சாமுண்டி, நீ உன்னுடைய வாயை அகலமாக திறந்து வை என்றாள். மச்சஸ்திர பார்த்த என் ஆயுதத்தால் நான் அவனை தாக்கும் போது வந்த இரத்த துளிகளை, ரக்த பீஜனுடைய ரத்தத்தை நீ உன் வாயால் அகல திறந்து விழுங்கிவிடு. அது மட்டுமல்லாது சாமுண்டி, நீ போர் பூமிக்கு சென்று அங்கு அவனிடமிருந்து உண்டான வலிமை மிக்க அசுரர்களையும் விழுங்கிவிடு, உண்டுவிடு. அதனால் ரக்த பீஜனும் தன் ரத்தம் முழுவதையும் இழந்து எல்லாவற்றையும் இழந்து அழிந்து விடுவான்.
நீ அந்த ரத்தத்தை குடிப்பதாலும் பிறந்த அசுரர்களை உண்பதாலும் மற்ற உக்ரமானவர்கள் பிறக்க மாட்டார்கள் என்று இவ்வாறாக சண்டிகாதேவி சாமுண்டியிடம் கூறிவிட்டு தன் சூலத்தால் ரத்த பீஜனை தாக்கினாள். சண்டிகாதேவி தாக்கிக் கொண்டிருக்கும் போதே காளியானவள் தன் வாயால் அவனுடைய ரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தாள். பிறகு ரத்தபீஜன் சண்டிகையை தன் கதையால் அடித்தான். ஆனால் கதையால் அடித்ததை அவளுக்கு எந்த வலியையும் சிறிது கூட ஏற்படுத்தவில்லை. மேலும் அவனது காயமடைந்த உடலில் இருந்து ரத்தம் மிகவும் அதிகமாக பாய்ந்தது. பகு சுஷ்ராவ சோனித்தம். அதே போல் ஒரு பக்கத்தில் ரத்தத்தை காளியானவள் தன் வாயால் குடித்துக் கொண்டிருந்தும் மறுபக்கத்தில் அசுரர்களை தின்று கொண்டிருந்தாள். இந்த பக்கத்தில் தேவியானவர்கள் அவனை வஜ்ராயுதத்தாலும் பானங்களாலும் போட்டு வாளாலும் ஈட்டியாலும் அவனை தாக்கிக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் சாமுண்டி அவனின் ரத்தத்தை பருகி கொண்டிருந்தாள். மகா அசுரனான ரத்த பீஜனின் ரத்தம் பூமியில் சிந்தப்படாததால் அவன் பல ஆயுதங்களாலும் தாக்கப்பட்டதாலும் அந்த அரசன் அங்கே பூமியிலே வீழ்ந்து மாண்டான். அவன் வீழ்ச்சியை தொடர்ந்து தேவர்கள் ஒப்பிட முடியாத மகிழ்ச்சியை அடைந்தனர். அரசனே, ரிஷி மேதஸ் கூறுகிறார் அரசனிடம், அந்த தேவர்களிடமிருந்து தோன்றிய அந்த தேவ சக்தியான மாத்திருகணங்கள் அவனின் ரத்தம் குடித்த போதையில் உற்சாகம் அடைந்து நடனமாடிக்கொண்டிருந்தனர் அரசனே என்று கூறினார். ததஸ்தே ஹர்ஷ மதுலம் அவாபுஸ்திருதசான் நிருப தேஷாம் மாத்ருகணோ ஜாத்தோ நனர்த்தா சிங்கமதோத்ததः. இவ்வாறாக ரக்தபீஜனின் வதத்தை கூறி முடித்த ரிஷி மேதஸானவர் அரசனையும் வணிகரையும், நீங்கள் இருவரும் சென்று நாளை வாருங்கள் 9வது அத்தியாயம் பார்க்கலாம் என்று கூறி அனுப்புகிறார். இது ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகே மன்வந்தரே தேவி மாஹாத்மே அஷ்டமோऽध्यायः. I request you to subscribe to Veda Janani and hit a like and share with your family and friends.